hello viewers, welcome back to my gaming guide channel. நான் உங்க RBZ ஹரி. இன்னொரு புது சூப்பரான வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, இத்தனை நாளா என்னடா இது நம்ம சேனல்ல வந்து மை கேமிங் கைடுன்னு வச்சுக்கிட்டு இவன் ட்ரெயின் ஸ்பாட்டிங் ட்ரெயின் கண்டென்ட்டா போட்டுட்டு இருக்கானேன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ட்ரெயின் ஸ்பாட்டிங்னாலே ரொம்ப பிடிக்கும். சொல்லணும்னாலே பேசிக்கலாம். ஸோ வந்து நான் வந்து என் ஆம்பிஷனு வேற, அது நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல விரும்பல. பட் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவா இருக்க போகுது. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்ன வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போகலாங்களா? என்னடா இது, இவன் வந்து ரொம்ப நாளா வந்து ட்ரெயின் ஸ்பாட்டிங் வீடியோஸா போடுறான், இல்லைன்னா கேமிங் லைவ் எப்பயாச்சும் ஒருக்கா போடுறான்னு நினைக்காதீங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து கேமிங் லைவ்ஸ் அடிக்கடி வரும், கேமிங் வீடியோஸும் அடிக்கடி வரும். ஸோ கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம மெயின் கண்டென்ட்டான நம்ம தெரிஞ்சுக்க வந்த விஷயத்தை பற்றி பேசுவோம் இந்த வீடியோவில். என்னடா அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 2.5 மாதமாக ஸ்பீட் ரைட்ஸ், ட்ராக் மெயின்டெனன்ஸ், ட்ராக் செக்கிங், சிக்னல் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணி, பிளாட்ஃபார்ம் கிளியரன்ஸ் எல்லாம் பண்ணி ரெடியாக இருந்த 2.5 மாதமாக நம்ம லைனுக்கு வர ரெடியாக இருந்த மதுரை டு SMVT இல்லை, மதுரை டு பெங்களூர் கண்ட்ரோல்மெண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பற்றிய நியூ அப்டேட்டோட வீடியோஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். SMVTன்றதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அது என்ன ரீசன்ன்றது ரயில்வே சைட்லேருந்து எங்களுக்கு தெரிய வரல. எங்களுக்கு வந்த நோட்டீஸ் படி தான் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம். ஸோ கிளியராக கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவோட ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக பார்த்தோம்னா, இந்த ட்ரெயின் எந்தெந்த நாளில் எப்படி ஓடுது. இந்த ட்ரெயின் வாரத்தில் 6 நாட்கள் திருச்சி மதுரையிலிருந்து பெங்களூருக்கும், பெங்களூர்லேருந்து மதுரைக்கும் இரு மார்க்கத்துலையும் ஓடிட்டு இருக்கு. இங்கே மதுரையில் காலையில் 5 மணிக்கு கிளம்புற வந்தே பாரத் வந்து பெங்களூருக்கு சரியாக மதியம் 1 மணிக்கு போய் சேருதுங்க மக்களே. அங்கேருந்து மறுமார்க்கத்தில் 1:30 ½ அன் அவர் கேப்புக்கு அப்புறம் மதியம் 1:30 அங்கேருந்து புறப்படுற வந்தே பாரத் சிறப்பு வந்தே பாரத் ரயிலானது இங்கே மதுரைக்கு வந்து இரவு 8:45 9 மணிக்கு வந்து சேருது மக்களே. அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினுக்கு வந்து எந்த நாளை தவிர்த்து ஓடுதுன்னா, செவ்வாய்க்கிழமை டியூஸ்டேவை தவிர்த்து மீதம் இருக்க வாரத்தின் 6 நாட்களும் இந்த ரயில் இயங்கும்னு ரயில்வே அமைச்சகத்திலிருந்து நமக்கு சர்க்குலர் வந்திருக்கு மக்களே, சுற்றறிக்கை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கோச்சஸ். இந்த ரயிலுக்கு எத்தனை பெட்டிகள் ஒதுக்கியுள்ளார்கள், இதுல என்னென்ன பெட்டிகள் இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ரயிலுக்கு மொத்தமாக 8 பெட்டிகள் ஒதுக்கியுள்ளார்கள். அந்த 8ல கோச் கம்போசிஷன் பார்க்க போறோம். இப்போ நம்ம பெட்டியின் அகை வரிசைகள் என்னன்னா, 7 சேர்கார் கோச்சஸும் ஒரே ஒரு எக்ஸிகியூட்டிவ் சேர்கார் கோச்சும் இந்த வந்தே பாரத்ல கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா மக்களே? இந்த வந்தே பாரத்துக்கு வந்து 7 சேர்கார் ஒரு எக்ஸிகியூட்டிவ் கார். அதாவது நம்ம எப்படி திருநெல்வேலி டு சென்னை எழும்பூர் வந்தே பாரத் ரயிலுக்கு கொடுத்தாங்களோ அதே போலதான் இந்த ரயிலுக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இது செல்லக்கூடிய பாதைகள், இது எந்தெந்த வழியாக செல்லுதுன்னா, மதுரையில காலையில 5 மணிக்கு 5:15 புறப்படும் வந்தே பாரத் திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணராஜபுரம் வழியாக பெங்களூர் கண்டோன்மெண்ட்க்கு மதியம் 1 மணிக்கு செல்லுது மக்களே. இந்த கேப்ல திருச்சி, இப்போ நான் திருச்சியில் இருக்கிறதுனால நாங்கள் எங்கள் ஸ்டாப்போட டைமிங்கை சொல்கிறோம். திருச்சிக்கு காலையில் வந்தே பாரத் வந்து காலையில் 6:50க்கு திருச்சிக்கு அரைவ் ஆகி 6:55க்கு திருச்சியிலேருந்து டிபார்ச்சர் ஆகுது. 7 மணிக்கு முன்னாடியே இந்த வந்தே பாரத் வருது. மக்களையே வந்து இது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா திருச்சியிலேருந்து நேரடியாக பெங்களூர் போகிறதுக்கு எவ்வித வண்டியும் இல்லை. அப்படியே பெங்களூர் போகணுன்னாலும் ஒன்றா இங்கேருந்து ஈரோடு போய் ட்ரெயின் மாறணும், இல்லைன்னா வந்து நம்ம டேரெக்டாக சென்ட்ரல் போய் ட்ரெயின் மாறுற மாதிரி இருக்கிறதுனால வந்து மக்களிடையே இது வந்து பெரும் வரவேற்பு பெறும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடுத்தபடியாக இதோட மெயின்டெனன்ஸ் எங்கெங்க என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பிரைமரி மெயின்டெனன்ஸு, கிளீனிங்கு, பிரைமரி மெயின்டெனன்ஸான விஷயங்களை வந்து மதுரையில் பார்க்குறாங்க மக்களே. அதே போல் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ். ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸுன்றது வேற ஒன்றும் இல்லை மக்கள். ட்ரெயினோட ஸ்பேர் பார்ட்ஸு, அதோட லக்கேஜ் ராக்கில் வைக்கிற அந்த ஒரு சில லைனிங் கம்பி, அந்த மாதிரி ஸ்லைடர் மாதிரிலாம் இருக்கும், அது கிளாஸ் விண்டோஸு, எமர்ஜென்சி காலிங் பட்டனு, லைட்டு, அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்க்கான ஒரிஜினல் பார்ட்ஸ் எங்கேயுமே டூப்ளிகேட் இல்லாமல் ஒரிஜினல் பார்ட்ஸாக வைக்கணும்னு சொல்லி
இந்தியன் ரயில்வேஸால வந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் OEM சிஸ்டம். இது வந்து 2013 பப்ளிஷ் பண்ணி 2024 ஜூன் மாதத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. அதுவும் பெங்களூர் கண்டோன்மெண்ட்ல தான் வந்து இந்த ட்ரெயினுக்கு வந்து அந்த ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் நடக்குது மக்களே. இப்ப பாத்தீங்கன்னா வந்து என்னடா 2.5 மாசமா ஸ்பீட் ட்ரெயின்ஸ் நடந்துச்சு, ஸ்டேஷன் அலைன்மெண்ட், ட்ராக் அலைன்மெண்ட், சிக்னல் அலைன்மெண்ட், அது இது நடந்துச்சு. கடைசியில் ட்ரெயினை காணாமே. ஏன் 2.5 மாசம்னா வந்து எங்களுக்கும் அது தெரியல. ஆனா வந்து பார்த்தோம்னா நம்ம நாகர்கோவில் சென்னை எழும்பூர் வந்தே பாரத்துக்கு வந்து அது சிறப்பு ரயிலாக வந்து கருதி அதை வந்து இத்தனை நாளா வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. சிறப்பு ரயிலாக அதை வந்து நடைபெற்று சிறப்பாக பயணித்து வந்து மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுச்சு. அதே போலதான் இந்த வந்தே பாரத் ரயிலும் வரவேற்பை பெறும்னு நினைக்கிறோம். இப்ப அந்த சிறப்பு வந்தே பாரத் ரயிலுக்கு கொடுத்த பெட்டிகளை தான் வந்து இந்த வந்தே பாரத் நாகர்கோவில் சென்னை எழும்பூர் அதே வந்தே பாரத் மெயின் கோச்சாக வந்து கன்வெர்ட் செஞ்சிருக்காங்க நம்ம தென்னக ரயில்வே நிர்வாகம். அது மட்டும் இல்லாம SMET மதுரையிலேருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் செல்ற இந்த வந்தே பாரத் ரயிலுக்கு ஆரஞ்சு கலர் லிவரி கொண்ட வந்தே பாரத் கோச்சுகளா இல்ல வெள்ளை நிற கோச்சுகளையுடைய வந்தே பாரத் கோச்சுகளான்னு தெரியல, கம்போசிஷன் கொடுத்துருக்கிறது. அது என்னன்றது கூடிய விரைவில் இந்த ட்ரெயின் லான்ச் ஆக போற தேதியான 31ஆம் தேதி அன்னைக்கு 31/8/2024 சரியாக காலை 6:50 மணிக்கு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இனாகிரேஷன் டேயால அதாவது துவங்கும் நாளான 31/8/2024 அன்று இன்னொரு சிறப்பான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்பி இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RBZ ஹரி from My Gaming Guide சேனல். நன்றி, வணக்கம்.